நண்பர்களே, ஒரு வழியா ரெடி ஆயிட்டு கிளம்பியாச்சு. மணி இப்போ எனக்கு தெரிஞ்சு 12லேருந்து 12:30 1 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகுதுங்க. அப்பாடி! 2 சைடு 2 மைக் போட்டாச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று எப்படி சொல்றது, பிக்கப் அதாவது நேற்று நைட்டு ராஜாபேட்டில் வரும்போது மைக் கட் ஆகிடுதுங்க சார்ஜர் இல்லாமல். ஓகேங்களா? ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணு, அது வாய்ஸ் இது ஆகிடுது. இந்த மாதிரி ஜம்ப் ஆனவொடனே என்ன ஆயிடுச்சுன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் ஆகிட்டு இருக்குது, மைக்கும் கட் ஆகிட்டு இருக்குது. இப்போ மணி மொட்டை வெயில்ல 12:30 மணிக்கு போயிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஹெல்மெட் போட்டுது. நாய்ஸ் கேன்சலேஷன் கட் ஆகிட்டனால கொஞ்சம் இது மைக் வந்து ஒர்க் ஆகலாம் கடுப்பாகுதுங்க. வீடியோ போடுறதுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணி போடுறதுக்கு ஒரு நிமிஷமும் உயிர் போய் உயிர் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கலாம் டக்குன்னு. அதுலேயும் காப்பி ரைட்ஸ் கொடுத்துறானுங்களா, நம்ம மியூசிக் போட முடியல. இன்ஸ்டாகிராம்லாவது கொஞ்சம் வியூஸ் போகுது, யூடியூப்ல ஃபாலோ பண்ணாதான் அப்புறம் மானிட்டேஷன் பண்ணாதான் காசு வரும். இந்த இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆனால் ஒன்று ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆனால் போதும் நம்மளுக்கு. ஓகேங்களா? நேற்று ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்களா? லிஃப்ட் கேட்டார். நம்ம வீட்டு பக்கத்து தெருவில் இருக்கிறாரு, நம்ம தெருவிலே தான்ங்கிறாரு. ஓகேங்களா? அதனால அது லிஃப்ட் கொடுத்து நல்லா ஜாலியாக பேசின்னு வந்தாரு. பஸ் டிரைவர் கண்டக்டர் 2 வேலை செய்யறாராம். ஓகேங்களா? வந்து அப்படியே குடிச்சிட்டு ஓடணுமா. அவர் யாரோ லிஃப்ட் கேட்டாரோ யாரும் கொடுக்கலையா, நான் தான் லிஃப்ட் கொடுத்தேன் அவருக்கு. ஓகேங்களா? அதுவே எனக்கு பயந்து தான் கொடுத்தேன். ஓகேங்களா? அவர் பார்த்தா எங்க தெருவிலே இருக்கிறாரு, அதுவே எனக்கு தெரியல. வீடியோ எல்லாம் போடுறேன் பாருங்க, ஆனால் வாய்ஸ் எல்லாம் கட் ஆயிடுச்சு. எங்கடா போயிட்டு இருக்கேன்னா, நம்ம போனுக்கு டெம்பர் கிளாஸ் வந்துச்சு இல்லைங்க, அது ஒட்டிட்டு அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் இப்போ மெக்கானிக் கடைக்கு போனோங்க. ஓகேங்களா? நம்ம இப்போ மெக்கானிக் கடைக்கு போயிட்டு நைட்டு 2 மணிக்கு சாப்பிட்டு பார்த்தோங்க. இன்னும் சாப்பிடல. காலையில அம்மாவை டீ வச்சு கொடுமா அப்படின்னு டீ வச்சு கொடுத்துட்டாங்க. பல்வேலை வந்து டீ குச்சாச்சு. அது ஸ்பெஷல் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைடு 2 மைக் மாட்டிக்கிறேன். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷனும் ஆன் பண்ணிட்டுக்கிறேன். ஓகேங்களா? 2 சைடு 2 மைக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டேன். இன்னைக்கு டியூட்டி இல்லை. ஓகேங்களா? அம்மாவை டீ போட்டு கொடுக்க சொன்னேன், டீ போட்டு கொடுத்தாங்க. ஏஞ்சி வீடெல்லாம் பெருக்கிட்டு போனேன் வீடெல்லாம் பெருக்கி விட்டு. ஓகேங்களா? அப்புறம் ஏன்னா பொங்கல் வருதுல்ல, கம்பளிலாம் வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு விட்டேன். தலைக்கணி கம்பளிலாம் நாளைக்கு 2 கம்பளி போட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். அப்புறம் நாளைக்கு கோணிலாம் கொஞ்சம் அழுத்தணும். ஓகேங்களா? வீடெல்லாம் பெருக்கி விட்டேன். அப்புறம் ஈர துணி போட்டு நம்ம வண்டியை தொடச்சாச்சு, ஷூவை கழுவியாச்சு. ஓகேங்களா? போலாம் ஷூவை கழுவியாச்சு. ஓகேங்களா? ஹெல்மெட் எல்லாம் கிளீனா ஈர துணி போட்டு துவைச்சாச்சு. ஈர துணி போட்டு பூஞ்சி துவைச்சாலே சூப்பரா இருக்குங்க. ஓகேங்களா? பக்காவா தொடச்சாச்சு. வண்டி எப்படி பல சூப்பரா இருக்கும், பலன்னு. இப்போ நம்ம அண்ணன் கடைக்கு மெக்கானிக் கடைக்கு போயின்னு வருங்க. ஏன்னா வண்டியில ஆயில் லீக் ஆகுதுங்க. அது இன்ஜின் வந்து லீக் ஆகுதா இல்லை சைனீஸ் பாக்கெட்ல வந்து லீக் ஆகுதா, எங்க வந்து லீக் ஆகுதுன்னா தெரியலங்க. சொட்டா லீக் ஆகுது. எனக்கு வந்து சத்திய சோதனை, நான் என்ன பண்றதுன்னு தெரியலங்க. இன்னைக்கு டியூட்டி இல்லை. ஓகேங்களா? நைட் 2 மணிக்கு வந்தாலும் நான் எதுவும் டியூட்டி இல்லை. ஓகேங்களா? நைட் 2 மணி தான் சாப்பிட்டேன். அப்புறம் வந்து துணி துவைச்சிட்டு என் துணியெல்லாம் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு இப்பதான் மைக்கெல்லாம் எடுத்து சார்ஜ் போட்டு ஹெட்செட் சார்ஜ் போட்டு போனை சார்ஜ் போட்டு என் பாக்கெட்டுனால குண்டா வீடு போனேன். 2 பாக்கெட்ல 2 குண்டா வீடு போன மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஒரு பக்கம் மைக்கு, ஒரு பக்கம் ஹெட்செட்டு, ஒரு பக்கம் போனுக்கு போடுற சார்ஜரு. ஓகேங்களா? என்னென்ன போடணுமோ எல்லாத்தையும் போட்டு வச்சுன்னு. ஓகேங்களா? எங்க அம்மா இல்ல, நீ ஐயரா போட வேண்டியதா, தப்பி தவறி இன்னொன்று பிறந்துட்டா அப்படின்னாங்க. எதுக்குமாண்ணா, நான் குளிக்கும் போது பாத்ரூம் கழுவிட்டு தாங்க குளிப்பேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்கும். ஓகேங்களா? நம்ம வீடு சுத்தமா இருந்தாதான் எப்பவுமே வீடு சுத்தமா வச்சுப்பேன். என் தங்கச்சி வியாபாரம் வந்தான்னு வச்சுக்க, வீடு சுத்தமாவே வச்சுக்க மாட்டா. ஓகேங்களா? எனக்கு வீடு சுத்தமா இருக்கணும். நம்ம வீடு சுத்தமா இருந்தாதான் வெளியில போனா கூட நம்ம சுத்தமா இருக்க தோணும். நேற்று அட்டபாக்ஸ் வச்சு பாருங்க, அவர் ஏன் இருக்குன்னு கேட்டாரு. ஓகேங்களா? ஏன்னா யாருன்னா தடுக்கி வந்தாங்கன்னா நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அந்த அட்டபாக்ஸால வரணும் வேண்டிய வாய்ப்பு. கார்காரமா ஒதுங்கி போடுவாரு, டூவீலர் அந்த மாதிரி ஒதுங்க முடியுமா? ஒதுங்க முடியாது. டூவீலர் ஒதுங்கி போக முடியாது. அதனால சரி அட்டை பாக்ஸ் எடுத்து போட்டேன் வரோம். எங்க அம்மா அதுவும் சொன்னாங்க, ஏமா அப்படின்னா, இல்லடா டெய்லி நகை சுத்தமா வச்சுக்கிற, நகத்தை வெட்டுற, துணி துவைக்கிற, டெய்லி பாத்ரூம் கழுவுற, ஓகேவா அப்படின்றாங்க. ஆமா, நம்ம வீடு நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும்.
எனக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா துணி துவைச்சிருவாங்க. எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா என் வண்டி கூட தொடங்க முடியாது. டைம் தான் வேணும். டைம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. டியூட்டி இல்ல, ஓகேங்களா. மெக்கானிக்கல்ல போயிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல, ஓகேங்களா. ஏன்னா அவர் பிஸியா இருந்தாருன்னா என் வண்டி பார்க்க முடியாது. லைட் அட்ஜஸ்ட் பண்ணோம், சாயங்காலம் தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். கஸ்டமர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. அவங்க எப்படி சொல்றது, அவங்க ரெகுலர் கஸ்டமருங்க எனக்கு, ஓகேங்களா. அவங்க ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கார் வரலைங்களா, ஓகேங்களா. அவர் ஹைதராபாத்ல இருக்கிறாரு. குழந்தைய வந்து சுத்தி காமிச்சிட்டு இருப்பா டூ வீலர்ல, காசு ஒரு 400 ரூபாய் தரம்பா அப்படின்னாங்க. இல்லைங்க மேம், நீங்க வந்து அதெல்லாம் தர வேணாம், ஓகேங்களா. என் வீட்டுல இருந்து ஒரு தம்பி இருந்தா ஒரு பையனா இருந்தா சுத்தி காமிச்சிட்டு வர மாட்டேனா. இப்ப வட்டமா சொல்லுங்க, வந்துடுற மேடம். இல்ல இல்ல, சாயங்காலம் 5 மணிக்கு வாங்க, அவனுக்கு டூ வீலர்ல போறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. பரவாயில்ல மேடம், அதெல்லாம் இருக்கு மேடம். என் தம்பியா இருந்தா நான் கூட்டு போய் காமிக்க மாட்டேனா, இல்ல எங்க வீட்டுல ஒரு பையனா இருந்தா நான் கூட்டு போய் காமிக்க மாட்டேனா அப்படின்னு நான் சொன்னேன். சரிப்பா சரிப்பா, நான் இருந்தாலும் ஜிபே பண்ணிடுறேன்பான்னாங்க. இல்லைங்க வேணாங்க, தப்பு, ஓகேங்களா. அவங்க என்ன தவிர யார்கிட்டையும் டியூட்டி எப்படி புக் பண்றது இல்லை, ஓகேங்களா. நம்ம அவங்க டோர் திறந்துடுறது, அவங்க சேஃப்டியா இட்டுன்னு வர்றது, ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம இது பண்றதுனால அவங்க வந்து நம்ம அவங்கள ஒரு ஃபேமிலியா நம்மள பாக்குறாங்க. அதனால நம்மள ஒரு ஃபேமிலியா அவங்கள பார்ப்போம், ஓகேங்களா. இதுல ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வந்து நம்மளால முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளவுதாங்க. நேற்று 2 பேருக்கு லிஃப்ட் கொடுத்தேன், ஓகேங்களா. அதான் நம்மளால முடியும். ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும்னா முடியும், ஓகேங்களா. நம்ம கிட்ட ஒன்றும் பெருசா பணம் இல்ல, ஓகேங்களா. வசதி வாய்ப்பு இல்ல. நம்ம வேலைக்கு போனாதான் நம்ம கிட்ட காசு, ஓகேங்களா. நம்ம கிட்ட ஒன்றும் அவ்வளவு பெரிய இது கிடையாது. இப்போ டெம்பர் கிளாஸ் ஓட்டணும், அதுதான் மெக்கானிக் கடைக்கு போயிட்டு, ஓகேங்களா. மெக்கானிக் கடைக்கு போயிட்டு அப்புறம் டெம்பர் கிளாஸ் ஓட்டிடலாம் அப்படின்னு இருக்கேன். மெக்கானிக் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. பக்கு பக்குன்னு லைட் வேற அட்ஜஸ்ட் பண்ணோம், ஓகேங்களா. நம்ம குட்டி பையனுக்கு லைட் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஐபி வானத்துக்கு அடிக்கிறான், மரத்துக்கு அடிக்கிறான், அதையும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குளிருது குளிரு. நைட்டு செம்ம குளிர்ல வண்டி ஓட்டின்னு வந்துட்டாங்க. ஆமா, இந்த மாதிரி பள்ளத்துல வரும்போது தான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடுது. இன்னைக்கு மைக் கட் ஆயிடுச்சுன்னா
ஒரு வழியாக மெக்கானிக் ஷெட் வந்துட்டாங்க. அவர் சாப்பிட போயிட்டார் அண்ணன். நம்மளது மேலே வந்து கப்பு வரும், அந்த கப்பை கைட்டு கிட்டாச்சாச்சு. ஃபுல்லாக ஆயில் வந்து லீக் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆயில் லீக் ஆகுது. ஓகேங்களா, சொட்டு சொட்டாக வண்டி ஓடும்போது இதில் வந்து ஆயில் லீக் ஆகுது. இதில் லீக் ஆகி அப்புறம் வந்து ஸ்டாண்ட் வழியாக இதில் லீக் ஆகி கீழே வந்து ஊற்றுது. ஓகேங்களா, கீழே வந்து ஊற்றுது. இது எதனால் இந்த ஃபால்ட்டு வந்துச்சின்னு தெரில. இதில் வந்து குத்துக்கிறானுங்க பாருங்கள், வேறு லெவலுங்க. இங்கே வந்து ஒயர் சென்சார் குத்துக்கிறானுங்க பாருங்களேன். எனக்கு இன்ஜினில் ஃபால்ட் வந்துச்சோன்னு பயம் வந்துச்சு. ஓகேங்களா, போய் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த லப்பர் கடையில் அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த லப்பரை வாங்கின வர சொல்லியிருக்கேன். இந்த லப்பர் போய் வாங்கின வரேன்னு போய்க்கிறாரு. சாப்பிட்டுட்டு அப்படியே வரும்போது எவ்வளோ ஆயில் லீக் ஆகிருக்கு பாருங்கள். அதுலேருந்து சொட்டி இந்த செயினில் ஊற்றி அதுக்கப்புறம் இதில் ஊற்றி அப்புறம் ஸ்டாண்டில் ஒழுகி அதுக்கப்புறம் கீழே ஒழுகுது. ஓகேங்களா, இப்போ இந்த லப்பர் மாட்டால் ஆயில் அரெஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஆயில் வெளில வராது பாருங்கள், கேப் இருக்குது பார்த்தீங்களா. தெரியுங்களா, சூடாகுதுங்க. ஓடினோம் நல்லா 20 ரூபா வாட்டர் வாஷு. ஓகேங்களா, இந்த இடம் மட்டும் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து இந்த லப்பர் 10 ரூபா. ஓகேங்களா, இப்போ இதை மாட்டிட்டா வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா, எவ்வளோ வேலை இருக்குங்க. செயின் ஸ்ப்ரைட் வேறு போயிட்டு தான், அது வேறு மாற்றணும். புது வண்டி எடுத்து எவ்வளோ செலவு இருக்குது. ஓகேங்களா, அண்ணன் வந்து சாப்பிட்டுட்டு வந்தாருன்னா, நான் ஒன்றும் சாப்பிட்ல. அண்ணனே வாங்கின வர சொல்லலாமா பார்ப்போம். ஏன்னா காலைல வெறும் லட்டு சாப்பிட்டதோடு இருக்கிறேன், இன்னும் சாப்பிட்ல. எப்படி பலன்னு தொடச்சிட்டு வந்தேன். அவர் தண்ணி அடிச்சு விட்டார். இது ஃபுல்லாக தண்ணி, வீலெல்லாம் தண்ணி அடிச்சு விட்டார். நான் இப்போ தான் தொடச்சி ஏற்றினேன் வீட்டிலேருந்து. பலன்னு தொடச்சிட்டேன். ஓகேங்களா, இந்த ஸ்டிக்கர் ஒட்டலான்னு இருக்கிறேங்க. ஏற்கனவே பிச்சுட்டேன், ஏன்டா பிச்சுன்னு அதே ஸ்டிக்கர் ஒட்டிடலாமான்னு யோசனை பண்ணுறேன். பல்ப்பு கொஞ்சம் டூமு கீழே இறக்கணுங்க. உள்ள டூம் வந்து கீழே இறக்குனா ஐ பீம் நல்லா அடிக்கும். ஓகேங்களா, எப்படி பலன்னு துவச்சிக்கிறேன் பாருங்க. பலன்னு துவச்சாயிடுச்சு. மறுபடியும் இப்போ இதெல்லாம் மாட்டிட்டு பிறகு தொடச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சிடும்.